இது வரைக்கும் தமிழ் சினிமால வந்த மாசான போலீஸின் எல்லாம் ஒருத்தர் ரியல் லைஃப்லயே பண்ணிருக்காருன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு. நம்பித்தான் ஆகணும். தமிழ்நாட்டோட முதல்வரா நம்ம சிஎம் விஜய் அவரோட அதிரடி ஆக்ஷன்னால நிமிஷத்துக்கு நிமிஷம் பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில இப்ப அடுத்ததா வந்திருக்கிற பிரேக்கிங் நியூஸ் தான் தமிழ்நாட்டோட உளவுத்துறை ஐஜியா அஸ்ரா கார்க் ஐபிஎஸ் போட்டிருக்க விஷயம். அப்படி என்னென்ன மாசான சம்பவங்களை அஸ்ரா கார்க் பண்ணிருக்காருன்னு பாக்கலாமா? அக்டோபர் 23, 1980 பஞ்சாப் பாட்டியாலால பிறந்த அஸ்ரா கார்க் தாப்பார் யூனிவர்சிட்டியில எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சவரு. ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட அஸ்ரா கார்க் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆகி 2004 தமிழ்நாடு வேலூர்ல அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸா அப்பாயிண்ட் ஆகுறாரு. அப்புறம் 2008 திருநெல்வேலி ஊரக பகுதியோட எஸ்பியா அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு அஸ்ரா கார்க். அந்த டைம்ல கந்துவட்டியால பல குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வருது. இத தெரிஞ்சுக்கிட்ட அஸ்ரா கார்க் கந்து வட்டிக்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்தாரு. கந்து வட்டியை கொடுத்து அதை வசூலிக்க வர ரவுடிகளை பிடிக்க தனிப்பட அமைச்சாரு. அது மட்டும் இல்லாம கந்து வட்டியால பாதிக்கப்பட்டவங்களை நேரிலே போய் மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வாங்கி அவங்க மேல நடவடிக்கையும் எடுத்தாரு. அஸ்ரா கார்க்கோட இந்த நடவடிக்கையால திருநெல்வேலியில கந்து வட்டின்னு பேசவே பயந்தாங்க அந்த ஊர் மக்கள். 2010 மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரா அஸ்ரா கார்க் இருந்தப்போ உத்தபுரம் கோயிலுக்குள்ள தலித் மக்கள் போக கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. தலித் உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு சுவர் கட்டினாங்க. அந்த தீண்டாம சுவர் இடிக்கப்பட்டாலும் கூட தலித் மக்களால கோயிலுக்குள்ளேயே போக முடியாத சூழல் இருந்துச்சு. கோர்ட் ஆர்டரை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அஸ்ரா கிட்ட இருந்தனாலையும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கறதுனாலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ண நினைச்ச அஸ்ரா கார்க் 2 தரப்பு மக்களையும் திரும்ப திரும்ப மீட் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி எந்தவித பிரச்சனையும் வராம தலித் மக்களை கோயிலுக்குள்ள அனுமதிக்க வச்சாரு. மதுரையில எலெக்ஷன் டியூட்டினாலே பல அதிகாரிகள் பயந்த காலமும் இருக்கு. அந்த டைம்ல மதுரையில நடந்த 2011 நாடாளுமன்ற தேர்தலை எந்தவித பிரச்சனையும் இல்லாம நடத்த வேண்டிய பொறுப்பு அஸ்ரா கிட்ட இருந்துச்சு. 24 மணி நேரமும் ரோந்து பண்ணி அதிரடி கண்காணிப்புன்னு பணப்பட்டுவாடா நடக்க 1% வாய்ப்பு கூட கொடுக்காம அதை மீறி பணப்பட்டுவாடா பண்றவங்க மேல நடவடிக்கையும் எடுத்து எந்தவித இடையூறும் இல்லாம அந்த தேர்தலை நடத்தி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நல்ல பேரை வாங்கியிருந்தாரு அஸ்ரா கார்க். மதுரையில மூகா அழகிரியோட செல்வாக்கு அதிகமா இருந்த டைம் அது. ஆட்சி அதிகாரத்துல இருந்தப்போ மூகா அழகிரியோட ஆதரவாளரான பொட்டு சுரேஷ் ஒரு லேடி போலீஸ் ஆபீசரை ஆபாச வார்த்தைகளால திட்ட அத கேள்விப்பட்ட அஸ்ரா அந்த லேடி போலீஸ் ஆபீசரை வச்சே பொட்டு சுரேஷ அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட வச்சு தரையில உட்கார வச்ச சம்பவம் அஸ்ராவை பத்தி தமிழ்நாடு ஃபுல்லா பேச வச்சுச்சு. அதே டைம்ல குடிச்சிட்டு தன்னோட மகளையே பாலியல் வன்கொடுமை செய்ய போன புருஷனை அந்த மனைவி அடிச்சு கொன்னுட்டாங்க. அதுக்காக அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அந்த பொண்ணை விசாரிச்சப்போ அங்க நடந்த விஷயத்த கனத்த மனசோட கேட்ட அஸ்ரா அந்த சம்பவத்துல இருந்த நியாயத்தை பார்த்தாரு. அந்த பொண்ணு மேல போட்ட கேஸ கேன்சல் பண்ணி அவங்களுக்கான தீர்ப்பை போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்து தன்னோட அதிகாரத்தை